சீக்கிரமா குணமாகும். இவ விரும்புறது கலெக்டர் ராம டாக்டர். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. கலெக்டருக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அது முடியாது டாக்டர். அந்த கலெக்டர் வேற ஒரு பொண்ணு விரும்புறாரு. குமரப்பா, மிஸ்டர் சிவப்பா, ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. இதோ பாருங்க சிவப்பா, ஒண்ணு உங்க தங்கச்சிக்கு அவங்க ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா நல்லா இருமா. யாருமா நீ? எதுக்கு என் கால விழுந்து ஆசீர்வாதமாகற? நான் வேற யாரும் இல்லை, உங்க மருமகதா. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்க வருங்கால மருமகன். உங்க மகன் என்ன விரும்புறாரு, நானும் அவரை விரும்புறேன். கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ரொம்ப சந்தோஷமா. பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்க. உன் பேர் என்னம்மா? விஷாலி. ரொம்ப நல்ல பேர். நீயும் ராமும் ராமனும் சேதியும் போல சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு உங்க மகனோட பிறந்த நாள். உங்க வீட்டுக்கு தான் மன்னிக்கணும், நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். என்னம்மா பதிலே பேசாம அமைதியா இருக்கீங்க? அவரோட பிறந்த நாள் பரிசா உங்களதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். உங்களை பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவரோட படிச்சவங்க, பெரிய பெரிய ஆபீசர்ஸ், வேல்பிங்கெல்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் தான் அவரோட வருங்கால மனைவின்னு அவர் அறிமுகப்படுத்திருப்பாருல்ல, அதுக்குதான் இந்த அலங்காரம். இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கேன்? சூப்பர். பொண்ணா இருக்கிற எனக்கு இப்ப உன் மேல ஆசை வருது. மாப்பிள்ள பார்த்தாருன்னா நிச்சயதார்த்தம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டி நேரா ரூம் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் தான், ஃபர்ஸ்ட் டே தான். எல்லா வெக்கத்தையும் இப்பவே கொட்டி தீர்த்துறாத. இன்னும் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் மிச்சம் வை. ஏய் ஒண்ணு. ஐயோ பாருங்கப்பா, இவன் சும்மா சும்மா நான் கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். வேலையெல்லாம் ஒண்ணு பண்ணப்பா. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டா சூப்பரா இருக்கு, மாப்பிள்ள பார்த்தா உடனே கல்யாணத்தை வச்சுக்குவாருன்னு சொன்னேன். இது தப்பாப்பா? தப்பே இல்ல. போங்கப்பா, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டேன். என்னப்பா நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இல்லம்மா, நீங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க சீக்கிரம் வேலையை முடிங்க. எல்லாரும் ஒன்னாவே போலாம். ஆமாப்பா, ஒன்னாவே போலாம்ப்பா. மாப்பிள்ளையோட பர்த்டேக்கு நாம எல்லாருமே லேட்டா போனா எப்படிமா? நீங்க கிளம்புங்க, நான் தான் பின்னாடியே வரேன்னு சொல்றேன்ல. அப்படியே பசுபதிக்கிட்டே மாப்பிள்ளைகிட்டே சொல்லுங்க, நான் வரல இன்னும் தப்பா நினைக்க போறாரு. நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே டாடி, நீங்க சீக்கிரம் வந்துங்க. ஜஸ்ட் கிவ் மீ 10. யார் தேவியா?
வேற மாதிரி மாறிட்டேன். வாசுவப்பா, உன் வருங்கால கணவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல கிளம்பிட்டியா? ஆமா, நாங்க வரோம். ஒரு நிமிஷம். உன்னோட வருங்கால கணவனுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்தா. என்னது பர்த்டே கிரீட்டிங்ஸா? பிரிச்சு பாரு, உனக்கே தெரியும். என்னம்மா இது? இவரு புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனியோட இன்விடேஷன் கார்டுவா? என்ன சிவப்பா இது? குற்றங்களை கேட்டு திறந்து வைப்பவர்னு ஸ்ரீதேவி பேர் போட்டிருக்கேன். எம்எல்ஏ மந்திரிகன்னு எத்தனையோ விஐபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கும் போது நான் ஒரு சாதாரண ஆளு, என் பேரு இன்விடேஷன்ல போட்டிருக்கீங்க. நான் இந்த எம்எல்ஏ மந்திரி விஐபிஸ்ல அவனுக்கு நாடு போக மாட்டேன். என்னோட எல்லா கம்பெனியும் என் வைஃப் கையால் தான் திறக்க வச்சேன். இப்போ நான் உன்னை என் வைஃபோட இடத்துல தான் வச்சிருக்கேன். ஐ மீன், என் வைஃபோட உயிரை நீ காப்பாத்துறேன். அதனால உன்னை இப்படி கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். என்ன இருந்தாலும் ஸ்ரீதேவி சின்ன பொண்ணு, அவளுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தது அதிகம் தான் சிவப்பா. தேவி சின்ன பொண்ணா இருந்தாலும் ராசியான பொண்ணு. அவ வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சா என் பிசினஸ் நல்லா இருக்கும். இதுவும் ஒரு வகையில சுயநலம் தான். சரி, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. வரேங்க. என்னம்மா? ராம், உன் பிறந்த நாளைக்கு அம்மா கண்டிப்பா வருவாங்க. சாமி பூ வந்திருக்குப்பா. அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கூப்பிட்டு வரேன். இங்க என்ன கேள்வி பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிட வந்த, அதுக்குள்ள நீ கும்பிட்டு முடிச்சுட்ட போல இருக்க. என்னடி ஒரு மாதிரியா பாக்குற? நான் ஒரு மாதிரி பார்க்கல, ரெண்டு மாதிரி பார்க்கல, நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன். மா, ராமன் எங்க? ஏன்பா, என்ன விஷயம்? இல்ல, ராமனுக்காக பசும்புல சுண்ட காய்ச்சி கலக்க கொடு. ஐயோ, எனக்கு வேணாம். இவன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வர வர ஒரு திமிர் அதிகமா போச்சு. ஏன் பாலை குடிக்க மாட்டேங்கிற? பால் என்ன விஷமா போட்டான்? கல்கண்டு தானே போட்டிருக்கான். புவன், இங்க கொண்டா, நான் குடிக்கிறேன். வேண்டாம் கைசி, இவன் தொட்ட பாலை நீ குடிக்காத. Happy birthday. Thank you. Many more happy returns of the day. Many more happy returns of the day. Many more happy returns, sir. புவன், கூட்டிங் சிப்பா இதெல்லாம் பார்க்க முடியுது. எடுத்துக்கோங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நாரோட கண்ணெல்லாம் வாசலை பார்த்தபடியே இருக்கு. யாராவது முக்கியமான விஐபி எதிர்பார்க்குறீங்களா? ஆமா. கேக்குல விஷத்தை வச்சுட்டு சங்கு உத எல்லாரையும் வர சொல்லியிருக்கானா? நல்ல கேள்விதான். என்ன சார், வெறும் கூலிங் மட்டும் தானே? வேற என்ன வேணும் சொல்லுங்க. பாத்தீங்களா சார், இந்த கலிகாலத்துல ஸ்ரீராமன் மாதிரியே சார் இருக்காரு. தோன்றேன் சார் என்ன அப்படியே தான் இருக்காரு. ஆமா ஆமா. உன்னை இதுக்கு முன்னாடி இருக்கு நான் பாத்துருக்கேன். இப்ப கூலிங்ஸ் கொடுத்தல அப்ப பார்த்தா செருப்பு தைக்கிற மாடசாமியோட பையன் தானே? ஆமாங்க. உன்னெல்லாம் வாசலுக்கு வெளியே நிக்க வச்சிருக்கணும்.
உன்னை வீட்டுக்குள்ள அலைய விட்டாங்கல்ல, அதான் இவ்வளவு நக்கலா பேசுற. செருப்பு வாசல தான் விடுறேன். ஒண்ணு மாதிரி ஆளுங்க உள்ள விட்டா இப்படிதான் நடக்கும். செருப்பு தைக்கிறவன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? செருப்பு தைச்சுக்கிட்டு இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் தான் அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆனார். தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், அது வந்து கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற நீங்களே இப்படி ஜாதியை பத்தி கேவலமா பேசலாமா? தீண்டாமை என்பது பாவம், தீண்டாமை கொடும் செயல், தீண்டாமை தண்டனை குற்றம்னு 1ஆம் கிளாஸ் பாட புஸ்தகத்துல பிரிண்ட் பண்ணா மட்டும் போதாது, இங்கேயும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டார். மனுஷனுக்கு ஏற்ற தாழ்வுங்கிறது பிறப்புலையோ படிப்புலையோ தொழிலையோ கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட. சாரி சார். சாரியை என்கிட்ட சொல்லாதீங்க, இவங்கிட்ட சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? நாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி 4 பேர் மட்டும் இல்ல, இந்த புவனையும் சேர்த்து 5 பேர். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இது என்னுடைய கூத்து. சாரி பா, தெரியாம போயிருக்கு. இட்ஸ் ஓகே. இனிமே இப்படி நடந்துக்காதீங்க. சாரி. போற போக்கே சரியில்லையே. தாமே தம்பின்னு சொன்னதும் மனசு மாறிட்டானா? இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். வைக்கிறேன். எங்க இந்த புவனை காணோம்? எனக்கு கீழ்ச்சதிக்காரங்க மற்றவங்க தேவையில்லாம பேசினப்போ அவங்க தலைமுனையை வச்சு இவங்க தம்பி மாதிரி மாதத்தை சொன்ன ஏறாமுக்கு நான் துரோகம் பண்ணலாமா? இல்ல, ராமுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. ராதா செத்தாலும் பரவாயில்ல, ராம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், இந்த குடும்பத்தோட நிம்மதி என்னால போக கூடாது, என்னால போகவே கூடாது. என்ன இப்படி மனசு மாறிட்டா? என் மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டை ஆயிரும் போல இருக்கு. என்ன ராதாவை சேர்த்து வச்சது பசுபதியா குடும்பம், அந்த குடும்பத்தை அரைக்கணும். அதுக்காக ராதாவை கூட பறி கொடுக்க நான் தயாராயிட்டேன். நான் உப்புதவம் பண்ண மாட்டேன். உடனடியே அந்த விஷம் கதை கேட்க எடுத்து போட்டணும். அந்த கேக்க அங்கிருந்து எடுக்க கூடாதே. சந்தோஷ கடகட்ட அந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒப்பாரி சத்தம் கேட்கணும். அவனை அங்க போக விடாம தடுக்கணுமே. பூனை ரூம் குள்ள போறது நீ பாத்தியா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? போய் பாரு. டேய் பூமா, இங்க என்ன பண்ற? இல்ல, உள்ள ஏதோ பூனை உருட்டு சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். அப்போ பாட்டி சொன்னது சரிதான். பாட்டி என்ன சொன்னாங்க? கேக் வச்சிருக்கிற ரூம்ல பூனை வந்ததுன்னு சொன்னாங்க. இங்க பூனை எதையும் காணுமே. இல்ல, இந்த பாத்துல பூனை ஓடிடுச்சு. நல்ல வேலை, பூனை கேக்க நாசம் பண்ணாம போச்சு. இல்லன்னா நல்ல நாள் அதமா சங்கடமா இருக்கும். வச்சுட்டு வா, போலாம். வச்சுட்டு வாங்குறேன்ல.